Okay, so in this session what is WAMI page? அந்த WAMI page மூலமா நம்ம என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். See, VCSA VM அப்படிங்கிறது ஒரு லினக்ஸ் பேஸ்டு VM. Okay, so the VCSA VM developed by VMware company. The OS is called Photon OS. Okay, Photon OS. இந்த VCSA VM வந்து கம்ப்ளீட்டா கமாண்ட் லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க லாகின் பண்ணா உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அல்லாட்டி உங்களால அதுல எதுவும் பெருசா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஐ எம் நாட் இன் ப்ரொஃபஷனல் இன் கமாண்ட், எனக்கு கமாண்ட் பெருசா தெரியாது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ மேனேஜ் திஸ் vCenter ஃப்ரம் திஸ் VCSA ஃப்ரம் WAMI பேஜ். அதுதான் WAMI பேஜ்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த VCSA சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் we can manage from WAMI பேஜ். WAMI பேஜ் போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த vCenterோட ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம், அந்த vCenter ஹோஸ்ட் நேம் காப்பி பண்ணிட்டு https அந்த vCenterோட ஐபி அட்ரஸ் போடுங்க, அல்லது அந்த vCenterோட ஹோஸ்ட் நேம் போட்டு :5480 நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூ क्वेश्चन. வாட் இஸ் WAMI பேஜ், how to access WAMI பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ WAMI அப்படிங்கிறது விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்க 5480 கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா இந்த வரும் VMware vCenter சர்வர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இதுல ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரூட் பாஸ்வேர்டுனா இந்த VCSA பாஸ்வேர்டு, இந்த VCSAக்கு ரூட் பாஸ்வேர்டு இருக்கும், அந்த ரூட் பாஸ்வேர்டு தான் நீங்க கொடுக்கணுங்க. ஸோ ரூட் ரூட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்ப நம்ம WAMI பேஜ்ல இருக்கோம். ஸோ WAMIயோட ஃபுல் ஃபார்ம் vCenter சர்வர் அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ், அதான் WAMI. நோட் பண்ணிக்கோங்க. நான் WAMIன்னு சொல்றேன்ல, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து vCenter சர்வர். இதுதான் WAMIன்னு சொல்றேன். இதோட போர்ட் வந்து 5480. நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், ஏன்னா இது முக்கியமா இன்டர்வியூ क्वेश्चन அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபீஸ்ல கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டிலாம் அடிக்கடி பண்ணுவீங்க, சரியா? ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா vCenter சர்வர் அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா WAMI VAMI WAMIன்றோம். இந்த 5480 அப்படிங்கிறது அதை ஆக்சஸ் பண்றதுக்கான போர்ட். ஸோ இதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். vCenterோட ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு 5480 கொடுத்துட்டோம். இந்த சம்மரி பேஜ்ல நீங்க இந்த vCenterோட FQD நேம் பார்த்துக்கலாம். கரண்டா அந்த vCenterோட வெர்ஷன் என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் அதோட பில் நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்டைம் பார்த்துக்கலாம். அது தவிர்த்து ஸ்டேட்டஸ், ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மட்டும் அலர்ட் காமிக்குது. அலர்ட் என்ன காமிக்குது? The appliance running low memory, add more memory to machine. So இந்த WAMI இந்த vCenter வந்துட்டு லோ மெமரியில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால அந்த மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. பட் நம்ம கிட்ட ஸ்பேஸ் ரிசோர்ஸ் இல்லை, அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். டேட்டாபேஸ் குட்ல இருக்கு, ஸ்டோரேஜ் குட்ல இருக்கு, ஸ்வாப் குட்ல இருக்குது. ஓகே, தென் மானிட்டர் போறேன். மானிட்டர்ல CPU மெமரி காலம்ல உங்களோட vCenterோட பர்டிகுலர் CPU மெமரி யூ கேன் மானிட்டர் ஹியர். கரெக்டா லாஸ்ட் 1 hour எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் 1 day பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 1 week பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 1 month பெர்ஃபார்மன்ஸ் என்ன, லாஸ்ட் 1 year பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபுல்லாவே நீங்க இதுல வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் 1 month CPU எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு, மெமரி பாருங்க கன்சிஸ்டண்டா வந்து 90% மேல யூட்டிலைஸ் ஆயிருக்கு கன்சிஸ்டண்டா. ஓகே, இதுல இருந்து ரிப்போர்ட் நீங்க பாத்துக்கலாம். டிஸ்க் போனீங்கன்னா உங்களோட
VSSA VMல எத்தனை டிஸ்க் இருக்கோ அது எல்லாமே இங்க காமிக்கும். லைக் இப்போ இங்க VSSA VM இருக்கு. இந்த VMல பாத்தீங்கன்னா 7 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா பை டிஃபால்ட் இது நம்ம கிரியேட் நல்லா ஆவச்சுக்கோங்க. இந்த VSSA VM வந்து அதுவே டெப்ளாய் ஆகும். நீங்க வந்து அந்த VSSA அந்த மேனேஜ் அப்ளையன்ஸ்ல இருந்து பண்றப்ப அதுவே டெப்ளாய் ஆகும். CPU மெமரி தான் அதுவே எடுத்துக்கும். உங்களுக்கு தேவைன்னா CPU மெமரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 17 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது எல்லாமே நம்ம எதுவுமே பண்ணல, அதுவே எடுத்துக்கிச்சு. நம்ம தின் ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம டெப்ளாய் பண்றப்பயே டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிட்டு தின் மோடுன்னு ஒரு மோடு செலக்ட் பண்ணோம். அதனால எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே தின் ப்ரொவிஷன்ல இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இங்க ஷோ ஆகுது. அதுதான் இங்க ஷோ ஆகுது. இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு பார்ட்டிஷன். லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம், இல்லை பார்ட்டிஷன் சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க் வந்து ரூட் டைரக்டரி, ஹார்ட் டிஸ்க் 2 வந்து டைரக்டரி இல்லை, ஹார்ட் டிஸ்க் 3 வந்து ஸ்வாப் டைரக்டரி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதுல கரண்டா ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்கும் எவ்வளவு ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அக்குபை பண்ணிருக்கு. இந்த கர்சரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட யூசர் ஸ்பேஸ் என்ன, அவைலபிள் ஸ்பேஸ் என்னன்னு பாத்துக்கலாம். சப்போஸ் இதுல ஏதோ ஒரு ஸ்பேஸ் வந்து கூடுது, குறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக போகுது அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி. பட் அது சில கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும். நம்ம இங்க இருந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு சில கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும். அதை பத்தி தனியாக கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, ஸோ நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன டிஸ்க்லாம் எவ்வளோ. இது எப்போ மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, whenever you go for vCenter upgrade, VSS patch update பண்றப்ப இதை செக் பண்ணி தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் ரூட் டைரக்டரி ஃபுல்லானாலோ அல்லது இந்த கோர் டைரக்டரி இருக்கு இல்லையா, இது ஃபுல் ஆச்சு அப்படின்னாலும் சர்வீசஸ் எதுவுமே ரன் ஆகாது, ப்ராப்பரா ரன் ஆகாது. இப்போ vCenter உங்களால் ஓப்பன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு. இந்த நெட்வொர்க் போனீங்கன்னா கரண்டா இந்த VCSA வந்து எவ்வளவு நெட்வொர்க் யூஸ் பண்ணுதுன்னு பாத்துக்கலாம். தென் டேட்டாபேஸ், என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம் vCenterல? Yes, can someone tell me which database we are using in our vCenter? VCSA VM என்ன database ரன் ஆகிட்டு இருக்கு? Postgres SQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ் இதுல பாத்துக்கலாம். தென் லாக்ஸ் போனீங்கன்னா சப்போஸ் vCenter ஒரு இஷ்யூ, நீங்க வந்து VMware ஒரு கேஸ் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க இருந்து லாக் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதுல கிரியேட் சப்போர்ட் பண்டில் இருக்கு இல்லையா, கிரியேட் சப்போர்ட் பண்டில் கொடுத்துட்டு இதுல சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாக்ஸ் ஜெனரேட் ஆகும். இந்த சப்போர்ட் பண்டில யூ கேன் அப்லோட் இன்டு தி VMware சப்போர்ட். நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி என்ன இஷ்யூ சொல்லி பார்த்து சொல்லுவாங்க. தென் அக்சஸ் SSH ஆக்டிவேட் ஆயிருக்கா, DCV ஆக்டிவேட் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகே, நெட்வொர்க்கிங். So the networking columnல we can able to change the IP address. நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எடிட் இருக்கு பாருங்க. எடிட் போனீங்கன்னா நீங்க you can able to change the vCenter IP address. இந்த NIC 0-வை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு vCenter IP address இங்க தெரியும். நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்வே மாத்திக்கலாம், DNS மாத்திக்கலாம், வேணா மாத்திக்கலாம். பட் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே மோஸ்ட்லி மாற்ற மாட்டோம். vCenter IP கொடுத்தா அந்த IP தான். இந்த நெக்ஸ்ட் போனோம்னா கிரெடென்ஷியல், SSO கிரெடென்ஷியல். அந்த vCenterக்கான கிரெடென்ஷியல் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறமா ஆத்தென்டிகேட் பண்ணும் இல்லையா, அதுக்காக நீங்க கிரெடென்ஷியல் கேட்கும். அது கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரும். தென் ஃபயர்வால் எந்த ரூல்ஸும் மோஸ்ட்லி இருக்காது. டைம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம NTP சர்வர் வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைம் சின்க்ரனைசேஷன் இருக்கு பாருங்க, இதில் எடிட் போனீங்கன்னா NTP சர்வர் வந்து NTP சர்வரா இல்லை ஹோஸ்டா கேட்கும். நான் இப்போ ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் ப்ரொடக்ஷனில் NTP சர்வர் தான் இங்கே இருக்கும் டைம் சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு. தென் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா vCenter ரிலேட்டடான எல்லா சர்வீசஸும் இங்கே ரன் ஆகும். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
இதுல ஏதோ சர்வீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எந்தெந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதுல. ஸோ இது எப்போ நீங்க பார்க்கலாம்னா, ஒரு வி சென்டர்ல இஷ்யூ லைக் அது வி சென்டர் இப்பதான் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அல்லது ஷட் டவுன் பண்ணி பவர் ஆன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்னென்ன சர்வீஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். அல்லது வி சென்டர்ல ஏதோ சம்திங் உங்களுக்கு ஓப்பன் ஆகல, யூஆர்எல் ஓப்பன் ஆகலன்னா இந்த சர்வீஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் லாஸ்டா ஒரு கிளாஸ் எடுத்தேன், என்னென்ன சர்வீஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். தென் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிற காலம்ல யூ கேன் அப்டேட் த vCenter பேட்ச். ஸோ vCenterோட பேட்சை நீங்க வந்து இங்க அப்டேட் பண்ணலாம். ரெண்டு விதமா அப்டேட் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் அப்டேட் பண்ணலாம். இதுல போயிட்டு செக் CD-ROM + URL கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஆன்லைன் அப்டேட். நெட்வொர்க் ஃபெயிலியர் வருது, நம்ம கிட்ட சரியா கான்ஃபிகர் ஆகல. இதுல வந்து செக் CD-ROM கொடுத்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த பேட்சை டவுன்லோட் பண்ணணும், பேட்ச் ISO டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு VCC VMல அட்டாச் பண்ணீங்கன்னா இங்க CD-ROM கொடுத்தீங்கன்னா அது இங்க காமிக்கும். நீங்க செலக்ட் பண்ணி ஸ்டேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ். இப்போ உங்கள்ட்ட ஜம்ப் சர்வர்ல இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட். இன்டர்நெட் ஆக்சஸ் இல்ல, டெம்பரரியா தான் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட். ஓகே. தென் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்மளோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரண்ட் VCC பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, நம்ம vCenter VM VCC பாஸ்வேர்டு, அதோட பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் செட்டிங், இது ரொம்ப முக்கியம். நீங்க எப்பயுமே ஒரு VCSஐ டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து லாகின் பண்ணி இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிருங்க. பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் எப்பயுமே நோல தான் இருக்கணும். அப்படி இது எஸ்ல இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு வந்து பர்டிகுலர் ஒரு 60 டேஸ்க்கு எக்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்டை மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு இன்னொரு ஹெக்டிக்கு இன்னொரு மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால வேமில லாகின் பண்ண முடியாது. அது பெரிய ப்ராசஸ் மாதிரி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது. அதனால எப்பயுமே பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் வந்து நோல வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். சிஸ்லாக்ல நீங்க வேணா லாக் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், விட்டுருங்க. பேக்கப்ல உங்களுக்கு வேணா இந்த vCenter VM பேக்கப் எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல பேக்கப் வைக்க போறோம், அப்புறம் பேக்கப் சர்வர் கிரெடென்ஷியல், எந்த சர்வர் பேக்கப் சர்வரோ அந்த சர்வரோட கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு பேக்கப் நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுல நம்ம இங்க இருந்தே பேக்கப் எடுத்துக்கலாமா சார்? இந்த டீடைல்ஸ் கொடுக்கறது இல்ல, அது பேக்கப் சர்வர் இருக்கணும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா கேக்குது பாத்தீங்களா, பேக்கப் லொகேஷன், பேக்கப் சர்வர் கிரெடென்ஷியல் எல்லாமே இருக்கணும். இருந்தா தான் பேக்கப் எடுக்க முடியும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். இது ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் VCSஐ ரீபூட் பண்றது, ஷட் டவுன் பண்றது, இதுலயுமே கிரியேட் சப்போர்ட் பண்டில் இருக்கு பாருங்க. சப்போர்ட் பண்டில் அப்படின்னா அந்த லாக்ஸ் அந்த VCSஐயோட லாக்ஸ் அதுமே நீங்க இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இதுல லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். லாங்குவேஜ் இது போட். ஸோ இதுதான் வேமி பேஜில், இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இந்த இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் ட்ரபிள் ஷூட்டிங் அப்ப நம்ம வேமி பேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஒரு நல்ல டூல் இது வேமி பேஜ் அப்படிங்கிறது. ஓகே. அதாவது ஒரு பிசிக்கல் சர்வருக்கு வந்து ILO மாதிரி vCenterக்கு வேமியா அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த vCenter நீங்க ILOல அந்த சர்வரை மேனேஜ் பண்றீங்க, இந்த vCenter இந்த வேமில மேனேஜ் பண்ணிக்கலாம். எஸ் ஆஃப் கோர்ஸ், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேனேஜிங் த vCenter VM VCSA அண்ட் VCSA நம்ம மேனேஜ் பண்றதுக்காக இந்த வேமி யூஸ் பண்றோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்ன டவுட்ஸ் கைஸ்? டவுட்ஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் போறேன். பட் இப்ப அப்கிரேடுக்கு வந்து நம்ம சும்மா ஜம்ப் சர்வர்ல இருந்தே அப்கிரேட் பண்ணிக்கலாம்ல சார்? நம்ம வேமி பேஜ்ல போய் அப்கிரேட் பண்ணனும் அவசியம் இல்ல, ரைட்டா? என்ன அப்கிரேட் பண்றது? வெர்ஷன் அப்கிரேட்க்கா 7.0 8.0 அப்கிரேடா? ஆமா, 7.0 to 8.0 அப்கிரேட் வந்து நீங்க வந்து ISO ஃபைல் மூலமா தான் பண்ண முடியும். இதுல பண்ண முடியாது, வேமில இருந்து பண்ண முடியாது. வேமில வந்து பேட்ச் அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. யா,